लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதரானதநாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின் மேல் துயிலந்தாய் ஸ்ரீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2646வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய திருவிருத்தம் என்கிற பிரபந்தத்தினுடைய 7வது பாசுரத்தை அனுபவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன். கருவிருத்த குழி நீத்த பின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கு உழல் உருவீர் உயிரின் பொருள்கட்கு ஒரு விருத்தம் புகாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்று இரீர் திருநாட்டகத்தே. 7வது பாசுரம். ஞாலம் பணிப்ப செருத்து நல் நீரிட்டு கால் சிதைந்து நீலவல் ஏறு பொறா நின்ற வானம் இது திருமால் கோலம் சுமந்த பிரிந்தால் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ அறியேன் வினையாட்டியேன் காண்கின்றனவே. இது தோழி பாடுகிற பாசுரம். தலைவியினுடைய வருத்தத்தை போக்குவதற்காக தோழி பேசுகிறாள். தலைவனும் தலைவியும் நன்றாக கூடி மகிழ்ந்து உறவாடி இருந்துவிட்டு தலைவனானவன் தொழில் நிமித்தமாக வெளியிலே செல்லப்போகிறான். அப்போது அவன் பிரிகிற போது தலைவியை பார்த்து சொல்லுகிறான், கார்காலம் வருகிற போது நான் வந்து விடுகிறேன், கவலைப்படாதே என்று சொல்லுகிறான். இது அப்படி அவன் சொல்லான். ஆனால் அவன் வரவில்லை என்று தலைவியானவள் பயப்பட்டு கொண்டு அவன் வரவில்லையே வரவில்லையே என்று ஏங்கி கொண்டிருக்கிறாள். அப்போது மழை வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு மழை வந்து விட்டது, கார்காலம் வந்து விட்டது, இன்னும் அவன் வரவில்லையே என்று புலம்பத் தொடங்குகிற போது தோழியானவள் சொல்லுகிறாள், அடி தோழி, இது மழைக்காலம் இல்லை, அவன் சொன்னது கார்காலத்தில் வருகிறேன் என்று சொன்னானே ஒழிய இது கார்காலம் இல்லையே என்று சொல்லுகிறாள். அப்போது சொல்லுகிறாள் தலைவி, நன்றாக இடி இடித்து மழை பெய்து இதோ தூறல் விழுகிறதே, தெரியவில்லையா உனக்கு என்று கேட்ட பின், உண்மைதான் இது கார்காலம்தான் என்றாலும் கூட தோழியானவள் தலைவியை ஆறுதல் படுத்தி, இது கார்காலம் இல்லை, உனக்கு தெரியவில்லையா, 2 பெரிய காளை மாடுகள், கருப்பு நிற காளை மாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சண்டையிட்டு கொண்டு போட்டியிடுகிற போது எழுகிற தூசியானது கருமேகம் போல சூழ்ந்திருக்கிறது. மாடுகள் சண்டையிட்டு கொள்கிற போது அவற்றுடைய சிறுநீரும் மூத்திரமானது தெளிப்பது உனக்கு மழை பெய்வது போல இருக்கிறது. இதை போய் நீ மழை பொழிகிற கார்காலம் என்று எண்ணுகிறாயே, இது தப்பு அல்லவா என்று சொல்கிறார். இதற்கு நேரடியாக பொருள் காணுவது என்பது சற்று சிரமம் நெருடலான பாசுரம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இது தலைவிக்கு நன்மை பயப்ப வேண்டும் என்பதனாலே தலைவியினுடைய தோழியானவள் அவளுக்கு நல்ல சொற்களை சொல்லி தலைவியை தேற்ற முற்படுகிறாள். அப்படியே தேற்ற முடிவுக்கு முற்பட்டாலும் கூட அது முடியாத காரணத்தால் தன்னையே இவள் தீவினையாட்டினேன் என்று அவளே கூறிக்கொள்கிறாள். எனக்கு என்ன கர்மம் செய்தேனோ, தீவினை செய்தோனோ, இவ்வாறெல்லாம் நடக்கிறது என்று சொல்லுகிறாள். கரிய வலிய எருதுகள் போர் செய்கின்ற தன்மையுடையது. அவை வானத்திலே மேகங்கள் இடித்து மழை பெய்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வது போல இருக்கிறது என்று விளக்கம் தருகிறார்கள் ஒரு உரையாசிரியர். மாணிக்க வாசகரின் திருக்கோவை என்கிற பிரபந்தத்திலே இக்கால மயக்கு என்ற துறையாக இது சொல்லப்படுகிறது. காலத்தை மறைத்து வேறு காலம் உரைத்தல் என்று பேசப்படுகிறது. உலக வாழ்க்கையே கார்காலம் என்றும் நாம் அனுபவிக்கிற பல வகையான துன்பங்கள் எல்லாம் மழை நீர் என்றும், கார்காலம் முடிந்தவுடன் உன்னை வந்து கூப்பிட்டு செல்வேன் என்று பெருமான் சொன்னது, எம்பெருமான் உலக மயக்கங்களிலிருந்து துன்பங்களிலிருந்து விடுதலை செய்து நம்மை அழைத்து செல்வான் என்பதும் உள்ளுரை பொருளாக கொள்வதாக வைணவ உரையாசிரியர்களே கூறுகிறார்.
பொறா நின்ற என்பது செய்யா என வாய்ப்பாட்டில் உடைய வினையெச்சமாக இருக்கிறது. உன்னை போன்று தலைவனையை பிரிந்த தலைவர்களை படுத்தும் பாடு கொடுமை மிக்கது. இதை நீ குளிர்ச்சி பொருந்திய இனிமையான கார்காலம் என்று நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். மயக்கத்திலே இப்படி பேசுகிறாய். இது கார்காலம் இல்லை, உறுதியாக சொல்வேன், இது கார்காலம் இல்லை என்று தோழி தலைவியை தேற்றுவதற்காக பேசுகிறார். காரணம், தலைவியானவள் நம்புகிறாள், கண்டிப்பாக தலைவனானவன் வந்து சேர்ந்து விடுவான் கார்காலம் முடிந்தவுடனே. கார்காலத்தின் போது வந்து விடுகிறேன் என்று சொன்னவன் கார்காலம் வந்தவன் வரலையே உடனே வருத்தப்படுகிற போது அந்த தோழியானவள் தேற்றுகிற முகமாக சொன்னாலும் கூட உண்மையாக தலைவன் வரவில்லை என்பதுதான் உண்மை. உலகமே நடுங்குகிறபடி தன்னோடு ஒன்று நிறுத்தி கொண்டு கால்களால் தரையை கீறிக்கொண்டு கரிய வலிய எருதுகள் போர் செய்கிற நேரத்திலே ஆகாசம் இது எம்பெருமானுடைய வடிவத்தை உடையதாக தோன்றுகிறதா. பிரிந்து போன நாயகனுடைய கொடுந்தன்மையை கூறுகிற குளிர்ந்த அழுகிய கார்காலம் இதுதானோ என்று கேட்டுவிட்டு, தீவினை உடையவளான நான் இதை காண்கின்றவற்றை எப்படி என்று அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று தன்னைத்தானே நொந்து கொள்கிறாளாம் தோழி, தலைவியை தேற்ற முடியாமல் என்று சொன்ன 7வது பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். ஞானம் பணிப்ப செறித்து நன்னீரிட்டு கால் சிதைந்து நீல வல் ஏறு பொறா நின்ற வானமிது திருமால் கோலம் சுமந்து பிரிந்தார் கொடுமை குழறு தன் பூங்காலம் கொலோ அரியேன் வினையாட்டினேன் காண்கின்றனவே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாபா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக இவ்வுலகத்தில் இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் நாமம் நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.